அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து. இப்போது உங்களோட சுயஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களோட கர்மா, உங்களோட தலையெழுத்து, உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதா இருக்குது. நடக்கிற தசாபுக்திகள் அந்தந்த காலகட்டத்தில் கிரக இருப்பு பொறுத்து, சுயஜாதகத்தில் இருக்கிற இருப்பை பொறுத்து என்ன நடக்கும், எப்படி இருக்குன்றத சொல்லும். ஆனால் இந்த பெயர்ச்சி பலன்கள் அது ஜஸ்ட்டு ஒரு கைடு. இந்த காலகட்டத்தில் அந்த கிரகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும், இல்லை நெகட்டிவாக இருக்குன்றது மட்டும்தான் சொல்லணுமே தவிர, அது உங்களோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொன்னால் அது நடக்க போகிறது கிடையாது. அப்படி பார்த்தா நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வருஷத்துக்கு 2-3 வருஷத்துக்கு ஒரு முறையாவது சுயஜாதகத்தை பார்த்து, தசாபுக்தியை பார்த்து உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா எல்லாரும் அதிகப்படியாக இந்த மாதிரி மாத பலன், வார பலன், தினப்பலன்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாளை எப்படி கொண்டு போகிறதுன்றதுக்கு ஒரு கைடாக தான் இருக்கே தவிர மற்றபடி எதுவும் பலன் தராது. அது பெயர்ச்சி பலன்கள், இந்த நாள் பலன் எல்லாமே 30-40% உங்களுக்கு பலன் தரா மாதிரி இருக்கும். இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா 18/4/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி காலையில் 5:05 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு மாலை 5:05 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சஷ்டி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:21 வரைக்கும் கேட்ட நட்சத்திரம். அதுக்கு பிறகு மூல நட்சத்திரமாக இருக்குது. காலையில் மரண யோகம் இருக்குது. அதுக்கு பிறகு அமிர்த யோகமாக இருக்குது. எந்த ஒரு காரியமாக நல்ல காரியமாக இருந்தாலும் 8:30 மணிக்கு மேலே செய்கிறது நல்லது. சுபமுகூர்த்த நாளாக இருக்குது. 8-9 மணிக்கு மேலே. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:54க்கும் சூரியன் மறைவு மாலை 6:22க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:30 முதல் 10:30 வரை இருக்குது. மாலை 4:30 முதல் 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30லேருந்து 1:30 வரை இருக்குது. மாலை 6:30லேருந்து 7:30 வரை இருக்குது. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:30 முதல் 12:08 வரை இருக்குது. யமகண்டம் மாலை 3:15 முதல் 4:48 வரை இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 7:28 முதல் 9:01 வரைக்கும் இருக்குது. இப்போது முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட சுயஜாதகம் குறைஞ்சது 2 வருஷம், அதாவது சனி பெயர்ச்சியை வச்சு சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அது உங்களோட சுயஜாதகமும் தசாபுக்தியும் கிரக பெயர்ச்சிகளையும் கணக்கில் வச்சுக்கிட்டு பலன் நல்லாவே இருக்கும். வாழ்க்கையை மாற்றத்துக்கும் உதவியாக இருக்கும். மற்றபடி இந்த பலன்கள், பொது பலன்கள் எல்லாமே 30-40% உங்களுக்கு பலன் தரும். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு உங்களோட ராசிக்கு கிரக நிலைகள் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு ராசியிலேயே சூரியன் இருக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துல குருவும் நல்லா தான் இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், 6ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடத்துல, அதாவது 8ஆம் இடம் 9ஆம் இடம் சந்திரன், அது 12ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி இருக்கிறது. காலையில் 9 மணி வரைக்கும் கொஞ்சம் அசதியாக தான் இருக்கும். கவனமாக தான் இருக்க வேண்டியது இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கு பிறகு பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்கும். வருத்தம் தரக்கூடிய நாளாக இருந்தாலும் உங்களோட நிதானமும் பொறுமையும் இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக உதவியாக இருக்குது. மதியத்துக்கு மேலே கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எந்த ஒரு காரியத்திலையும் பண விஷயத்தில் கவனம் தேவை. நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நண்பர்களும் இல்லை கூட இருக்கிறவங்களையும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. முடிச்ச அளவுக்கு நாளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். கவனமாக உங்களோட வேலைகளை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உற்சாகமாக உங்களை நீங்களே வச்சுக்கிட்டு வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட நட்பான அணுகுமுறை தேவை. உங்களோட பிரச்சனைகளை மனசு விட்டு சொல்லி உங்களோட கருத்துக்களை தெளிவாக சொல்லி பொருத்தலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்காதீங்க. உங்களோட பதட்டத்தை துணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இருக்கிற பணம் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது. வரவு கொஞ்சம் நிதானமாக தான் இருக்குது. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கவனமாக பணத்தை கையாளுங்க. அமைதியாக நாளை கொண்டு போங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் அமைதியாக போகும். எந்த பாதிப்பும் இருக்காது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. கடகராசிய பொறுத்தளவுக்கு சாரி ரிஷபராசி. ரிஷபராசிய பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கு. 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், ஆ 7ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் சந்திரன் இருக்கிறதும், 11ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனியும், 12ஆம் இடத்துல சூரியனும் இருக்கிறது கொஞ்சம் கலக்கமான ஒரு நாளா தான் இருக்கு. கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். ஆ இது பார்த்தீங்கன்னா, பதட்டத்த தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள் முழுக்க பொறுமை, நிதானம் தேவை. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கும். கவனமா நாள கொண்டு போறது அவசியம். ம். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கு. அ எ எதிர்பாராத சில இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனசுல அமைதி இல்லாத நிலை இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை கம்மியா இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், குழப்பமும் வேலையில கான்சன்ட்ரேட் பண்ண விடாது. மனச ஒருநிலைப்படுத்தி நாள கொண்டு போகறதுக்கு முயற்சி செய்யுங்க. பிடிச்ச விஷயங்கள செஞ்சீங்கன்னா, வேலைகள்ல திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, எந்த பாதிப்பும் இல்லாம கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, காலையிலலாம் நல்லா தான் இருந்த மாதிரி இருக்கு. மதியத்துக்கு மேல உங்களுக்கு இருக்கிற பதட்டத்தையும், குழப்பத்தையும் மாலையில வீட்ல தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கு. எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட அ அ மனச தெளிவா தொணக்கிட்ட எடுத்து சொல்றது நல்லது. புரிதலோட நாள கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுகள் இருந்தாலும், செலவுகள் ரெட்டிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. விரயமாகிற மாதிரி இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது நல்லது. நிதானமா, பொறுமையா நாள கொண்டு போறது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனமா இருக்கணும். உங்களோட பதட்டமும், குழப்பமும் ஆரோக்கியத்த பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. நல்லா தூங்குறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, தொழில், வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்துல இருந்தவங்களோட கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். திருமண சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தெரியிற நாளா தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க வெளியில போற பயணங்கள் எல்லாமே புது நபர்கள அறிமுகப்படுத்தும். அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில உதவியா இருக்கும். வேலை செய்ற இடத்துலயும் ஆதரவுகள் நிறையவே இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. புதிய ஆ முடிஞ்ச அளவுக்கு நாள கரெக்ட்டா பிளான் பண்ணி, ஜாலியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. அதாவது விருந்துகள் இல்லன்னா விழாக்கள்ல கலந்துக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நாள மகிழ்ச்சியா கொண்டு போங்க. தொழில பொறுத்தளவுக்கு வேலையில உங்களோட திறமை நல்லா மதிக்கப்படுற மாதிரி இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு நல்லா இருக்கும். உங்களோட வேலைகள விரும்பி செய்யக்கூடிய நாளா இருக்கு. மகிழ்ச்சிய ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கும். சந்தோஷம் நிறைஞ்சு திருப்தியா இந்த நாள உங்களோட வேலைகள செஞ்சு பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சுபகாரி ஆ எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் முன்னேற்றத்தை தரும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மனசு விட்டு பேசி சில பிரச்சனைகளுக்கு முடிவும், எதிர்காலத்துக்கு உண்டான திட்டத்துக்கும் முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. சிறப்பான நாளா அமையும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம போகும். குறிப்பா இந்த நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. மகிழ்ச்சியா கொண்டாடி மகிழ்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நிறையவே இருக்கு. சிறப்பான சேமிப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எதிர்பாராத வகையில வர பணத்த எதிர்காலத்துக்கு உண்டான வகையில முதலீடு செய்றது நல்லது. பயனும் அடையக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சிறப்பான செயல்பாடு, மனசுல இருக்கிற தெளிவான ஆற்றல் நாள சிறப்பா கொண்டு போகும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. நீங்க உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் அடையிறதும், 3ஆம் இடத்துல கேதுவும், அ ஐந் 5ஆம் இடத்துலயும், 6ஆம் இடத்துலயும் சந்திரன் கலவையான நாளா குடுத்தாலும், அ 9ஆம் இடத்து புதன், ராகு, சுக்கிரன், சனி, 10ஆம் இடத்து சூரியன், 11ஆம் இடத்து குரு சிறப்பான நாளா தான் கொண்டு மாதிரி இருக்கு. மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலையிலயும் திறமைக்கேற்ற புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, உங்களுக்கு தேவையான ஆடை, ஆபரணம் வாங்குறதுல ஆர்வமா காட்டுவீங்க. புதிய தொழில் தொடங்கத்துக்கு பேச்சுவார்த்தைகள் நல்லாவே இருக்கு. சாதகமான பலன்கள் இருக்கு. உங்களோட சுறுசுறுப்பும், உங்களோட விவேகமான செயல்பாடும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர மாதிரி இருக்கு. சில சூழ்நிலைகள கொஞ்சம் சவால்கள் எதுவா இருந்தாலும், தடைகள தகர்த்து எறிஞ்சிட்டு நாள முழுக்க சாதகமா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க போதும்.
தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க. சிறப்பான செயல்பாடு, நல்ல ஒரு திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன்கள் இருக்குது. வேலைகளில் திறம்பட செய்யக்கூடிய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள மகிழ்ச்சியான தருணங்கள், ஜாலியாக வெளியே போவீங்க. விசேஷங்களில் கலந்துக்கிட்டு 2 பேரும் மனசு விட்டு பேசியும் கூட்டமா ஒரு சந்தோஷமான மனநிலையில இருக்கிறனால, விருந்து, விசேஷங்கள்ல கண்டிப்பா போயிட்டு வர்றது நல்லது. இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு, செலவுகளும் இருக்கு. ஆனா சந்தோஷமான செலவுகள், திருப்தியான மனநிலை, அது உங்களுக்கு இன்னமும் சந்தோஷத்த குடுக்குற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள் போகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கவலையே இல்லை. உங்களோட திறனும், உங்களோட ஆற்றலும், உங்களோட உறுதியும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாதகமான நாளை தவற விடாதீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பயன்படுத்த வேண்டியது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும், 5ஆம் இடத்துல சந்திரனும், 8ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி, 9ஆம் இடத்து சூரியன், 10ஆம் இடத்து குரு, 12ஆம் இடத்து செவ்வாய். இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் செலவு செய்யும் போது, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் போது கவனமாக பார்த்து வாங்கிறது நல்லது. தேவைக்கேற்ப செலவு செய்கிறது இன்னைக்கு அவசியம். மனசுலையும் குடும்பத்துலையும் தேவையில்லாத சூழ்நிலைகள், அமைதி இல்லாத மனநிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கூட இருக்கிறவங்க, உறவினர்கள், கூட பிறந்தவங்க எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பளு குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வியாபார வளர்ச்சிக்கான புதிய முயற்சிகளில் குடும்பத்தாரோட ஆதரவு கொஞ்சம் இருக்கும். கடன் கொஞ்சம் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க உங்களோட நாளை சாதகமாக்க அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் நிதானமாக கையாள வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நாள் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. உங்களோட பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. காரணம் வேலை பளு அதிகம். முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அதை துணைக்கிட்ட எரிச்சலோடு வெளிப்படுத்தி பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது நல்லது. வெளியில் போயிட்டு வாங்க. துணைக்கிட்ட மனசு விட்டு பேசிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிறோன்ற பேரில் பணத்தை விரயம் பண்ணாதீங்க. அதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். சளி இருக்கிற மாதிரி இருக்கும், இருமல் தொல்லை இருக்கும். குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. உங்களுக்கு ராசியிலே கேதும், 4ஆம் இடத்து சந்திரனும், 7ஆம் இடத்து புதன், ராகு, சுக்கிரன், சனி, 8ஆம் இடத்து சூரியன், 9ஆம் இடத்து குரு, 11ஆம் இடத்து செவ்வாய். இது வித்தியாசமான ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. வியாபாரத்தில் மந்த நிலை இருக்குது. குடும்பத்தில் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வரவு இருந்தாலும் வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். வேலை விஷயமா பயணங்களில் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுபகாரியங்கள் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரும். ஆனாலும் செலவுகளை வைக்கிற மாதிரி இருக்குது. நாளை கொஞ்சம் சிறப்பாக கொண்டு போக வேண்டியது அவசியம். கஷ்டமான வேலைகள் நிறையவே இருக்குது. தடைகள், சவால்கள் தாண்டி தான் வரணும். சகஜமான அணுகுமுறை எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பான வெற்றி பெற உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியதும், திட்டமிட்டு செய்ய வேண்டியதும், தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியதும் அவசியம். எந்த ஒரு பதட்டத்தையும் குழப்பத்தையும் வேலையில் காட்டாதீங்க. சிந்திச்சு செயல்படுங்க. உங்களோட வேலைக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். பேர் கெடாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட தேவை இருந்தால் பேசுங்க. இல்லைன்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் இன்றைக்கி நல்ல ஆயுதமாக இருக்கும். புரிதலை ஏற்படுத்துறதுக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுனீங்கன்னா நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டு தேவைகள், பசங்களோட செலவுகளும் ஏகப்பட்டது இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிங்க. இல்லைன்னா தேவையில்லாத சேமிப்பு கரைய வாய்ப்புகள் இருக்குது. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் நாளை கொண்டு போங்க.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு உறுதி இல்லாத இன்செக்யூர் ஃபீல் இருக்கு. பயம் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு தாராளமா இருந்தாலும், ச சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பெற்றோரோட அன்ப பெறுவீங்க. கூட பொறந்தவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உறவினர்கள் வருகையால குடும்பத்தில சந்தோஷம் இருக்கும். சுப காரியங்கள், விருந்துகள்ல கலந்துக்கிறனால குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற மாரி தான் இருக்கு. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வியாபார விஷயமா பயணங்கள்ல அதிக லாபம் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்பிக்கையும் உறுதியும் இன்னைக்கு உங்ககிட்ட நல்லாவே இருக்கு. தைரியமா உங்களோட நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட எல்லாமே பாசிட்டிவான எண்ணங்கள் நெறையவே இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதே மாதிரி செய்ற செயல்கள்ல நல்ல ஒரு சாதகமான பலன்கள் நெறையவே இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு அ எந்த ஒரு தவறும் இல்லாம உங்களோட வேலைகள கவனமா, சிறப்பா செய்யக்கூடிய நாளா இருக்கு. உங்களோட செயல்பாடு எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கும். செய்யக்கூடிய வேலைகள் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களோட திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பாராட்டும் பேரும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட அ மனசு விட்டு பேசுவீங்க. நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் இருக்கு. குடும்பத்தோட விசேஷங்கள்ல கலந்துக்கிறதும், ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. செலவுகளும் இருக்கு. சந்தோஷத்த தர செலவுகளா இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாள் முழுக்க இனிமையாவே போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுகள் இருக்கு, சேமிப்பும் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. செலவுகளோ சந்தோஷத்துக்கான செலவுகள் அ ஸ் பணத்த கவனமா கையாளுவீங்க. நல்ல ஒரு பயனுள்ள வகையில செலவு செய்றனால, மனசுக்கு திருப்தியான நாளா தான் அமையும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் இல்லாத நாளா இருக்கு. ஜாலியாவே இந்த நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. ரிலாக்ஸ்டா கொண்டு போங்க. மனசு அமைதியா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு அ 2ஆம் இடத்துல சந்திரனும், 5ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி, 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல குரு, அ 9ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல கேது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அ சொல்ல போனோம்னா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது குடும்பத்துக்கான சுப செலவுகளா இருக்கும். பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில இருக்கு. வார்த்தைகள்ல பேசும்போது கொஞ்சம் நிதானமா தேவை. வேலை செய்ற இடத்துல வேலைப்பளு அதிகரிக்கிறனால, கூட இருக்கிறவங்கள அவங்களோட ஆதரவ பெறதுக்கு தட்டி குடுத்தும், அனுசரிச்சு போறதும் நல்லது. வேலை விஷயமா அரசு வழி உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்ல பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரும். புத்திசாலித்தனமா யோசிச்சு செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா அமையும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல வளர்ச்சியெல்லாம் காண முடியாது. பதட்டங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. நேரத்துக்கு வேலைகள முடிக்க முடியாது. உங்களோட திறமைகள முழுமையா பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தடை தாமதங்கள் நிறையவே இருக்கு. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா உங்களோட வேலைகள சிறப்பா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் தேவையில்லாத கோவமும், தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறதும் காட்டுற மாதிரி இருக்கு. சகஜமான அணுகுமுறை தேவை. விட்டு கொடுத்து போறதும், மனசு விட்டு பேசுறதும் நல்ல ஒரு பலனை தரா மாதிரி இருக்கும். பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு. கையில பணம் இல்ல. இன்னைக்கு பணத்த வரவு கம்மியா இருந்தாலும், செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவனமா பணத்த கையாள வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. அதிகமான நீர பருக வேண்டியது நல்லது. இல்லன்னா அ வயிற்று உபாசமோ இல்லன்னா அ அல்சர் மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன், 4ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி, 5ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல குரு, அ 8ஆம் இடத்துல செவ்வாய், அ 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது. கொஞ்சம் வித்தியாசமான நாளா இருக்கு. நல்லதும், கெட்டதும் கலந்த மாரி தான் இருக்கும். உறவினர்கள் மூலியமா மனசு மகிழ்ச்சி தர செய்திகள் சேரும். எடுக்கிற காரியங்கள்ல கொஞ்சம் சுறுசுறுப்பா செய்ங்க. எந்த ஒரு பதட்டமும் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. பூர்வீக சொத்துக்களால நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில்ல கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு அதிகமான உழைப்பும், கடின முயற்சியும் தேவைப்படுதும். அது நல்ல பலனுக்கு குடுக்குற மாரி தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வர பணத்த சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. எந்த ஒரு செயலையும் 1 முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. அவசரப்படாதீங்க. வார்த்தைகள்ல கவனமே தேவை.
குழப்பம் இல்லாம நாள கொண்டு வேண்டியது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலையில கடினமான முயற்சியும், உழைப்பும் தேவைப்படுது. குறித்த நேரத்தில முடிக்க கரெக்ட்டா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள கொண்டு போக சாதகமான பலன்லாம் எதிர்பார்க்காதீங்க. கடமை செய்யுங்க. வேற எந்த ஒரு விஷயமும் 2, 3 நாள்ல பார்த்துக்கலான்னு விட்டுட்டு, இன்னைக்கு, நாளைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கலவையான மனநிலை இருக்கு. எது நல்லது, எது கெட்டதுன்னு உங்களாலே புரிஞ்சுக்க முடியல. அந்த ஒரு பதட்டத்தையும், குழப்பத்தையும் தொணக்கிட்ட காட்டாம இருக்கிறது நல்லது. தேவையில்லாத சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும். ஆனாலும் செலவுகள் அதிகமா இருக்கு. விரயமாகாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். செலவுகள கட்டுப்படுத்த முடியாது. அதனால எது தேவையோ அந்த செலவுகள மட்டும் செய்யுங்க. மத்ததெல்லாம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பல்வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க. தேவைப்பட்டா சிகிச்சை எடுங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு இன்னைக்கு கலவையான ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தில மகிழ்ச்சியும் இருக்கு, செலவுகளும் இருக்கு. ஆனா, கொஞ்சம் தேவையில்லாத பணப்பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அ உறவினர்கள் உதவி அந்த பண பிரச்சனைகள குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இன்னைக்கு எல்லா காரியத்திலும் வெற்றி பெறணும்னா, முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு செய்யுங்க. அதே மாதிரி நல்ல ஒரு பொறுமையும், நிதானமும் இன்னைக்கு கொஞ்சம் அவசியம் தேவை. பதட்டப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆ திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை செய்ற இடத்துல நண்பர்களோட ஆதரவு இருக்கு. எதிர்கால பற்றிய எண்ணங்கள் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அது பயத்த காட்டாத, ஆ பய அ இன்செக்யூர் ஃபீல் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. முக்கியமான செயல்கள செய்யறதுக்கு இன்னைக்கு ஏற்ற நாள் கிடையாது. ஆ எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள ஈஸியா செய்ய வேண்டியது இருக்கு. கடினமான வேலைகள கூட ரொம்பவும் பார்த்து பார்த்து செய்யுங்க. ஈஸியான வேலைகளும் கடினமா தான் உணர்ற மாதிரி இருக்கு. அதிகமான வேலை பளு இருக்கு. பிரஷர், டென்ஷன் நெறையவே இருக்கு. திட்டமிட்டு உங்களோட வேலைகள கரெக்ட்டா செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நட்பா பேசி பழகுங்க. இல்லன்னா ஒதுங்கிருங்க. அமைதியா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களோட பணம் இல்லாத சூழ்நிலை, மனநிலை தொணக்கிட்ட எரிச்சலை ஏற்படுத்தாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும். விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும், ஒதுங்கி போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஸ்டேபிளா கிடையாது. வரவு இருக்கா மாதிரி இருக்கு. ஆனா செலவு எப்படி போகுதுன்னு தெரியல. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். விரயமாகாத பார்த்துக்கோங்க. தொலைக்காம பார்த்துக்க வேண்டியதும் இன்னொரு அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். நல்ல ஒரு ரிலாக்ஸா நாள கொண்டு போக முயற்சி செய்யுங்க. ஓய்வெடுங்க. தூங்குங்க. வெளியில போயிட்டு வாக்கிங் போங்க. மனச அமைதியா வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு கலவையான நாளா இருந்தாலும், நல்ல ஒரு ஆற்றல் மிக்க தெளிவான சிந்தனைகள் கொண்ட ஒரு நாளா இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. யார் கூடயும் தேவையில்லாத வாக்குவாதம்லாம் பண்ணாதீங்க. அனுசரிச்சு விட்டு குடுத்துட்டு, உங்களோட நாள அனுபவிக்கிற மாதிரி கொண்டு போங்க. வியாபாரத்தில நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள் முழுக்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாம பொறுமையா செஞ்சீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். இன்னைக்கு கொஞ்சம் மந்தமா இருந்தாலும், உங்களுக்கு சுறுசுறுப்பு தரா மாரி தான் நாள் அமையுது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நிறையவே நல்ல பலனை தரா மாதிரி இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, உங்களோட 2ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி இருக்கிறதும், 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும், 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும், 8ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல சந்திரனும் கலவையான பலன்கள் தரா மாதிரி இருக்கு. கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு ஆ புதிய வேலைவாய்ப்பு, புதிய முன்னேற்றம், புதிய வளர்ச்சி கிடைக்கிற மாதிரி இருக்கு. அத உங்களுக்குள்ளேயே ஒரு சாதித்த உணர்வு ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. ஆ நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி இன்னைக்கு உங்களோட வேலைகள்ல, தொழில்ல நல்லா தெரியும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ரெ தொணக்கூட இன்னைக்கு மனசு விட்டு பேசக்கூடியதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும், நல்லிணக்கமும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஜாலியா நாள கொண்டு போங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மனச அமைதியா வச்சுக்கங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. ஊக்கத்தொகை வகையில ஒரு சிலருக்கு பணவரவு நிறையவே இருக்கு. அது எல்லாத்தையும் சிறப்பான முதலீடு செய்றது எதிர்காலத்துக்கு உதவியா அமையும்.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கும். நாள் முழுக்க ஆரோக்கியமாவே இருப்பீங்க. பெரிய பதட்டம்லாம் இல்லாம ஜாலியா இந்த நாள என்ஜாய் பண்ண வேண்டியது மட்டும் தான் நீங்க. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. உங்களுக்கு அ கொஞ்சம் வியாபாரத்தில செலவுகள் இருந்தாலும், நல்ல ஒரு முன்னேற்றம் தரா மாரி தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சுத்தி இருக்கிறவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, உங்களோட கிரகநிலைகள் ராசியில புதன், ராகு, சுக்கிரன், சனி, 2ஆம் இடத்து சூரியன், 3ஆம் இடத்து குரு, 5ஆம் இடத்து செவ்வாய், 7ஆம் இடத்து கேது, 10ஆம் இடத்து சந்திரன். நல்ல ஒரு அ அமைதியா நாள கொண்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு பாதிப்பில்லாம போகும். நெருங்கியவர்கள் மூலியமா உதவிகள் கிடைக்கும். வேலை செய்றவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் குறையிற நாளா தான் இருக்கு. ம் முடிஞ்ச அளவுக்கு செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாத்தையும் கவனமா திட்டமிட்டு செய்றது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள ஆ கரெக்ட்டா, துல்லியமாவும், தரத்தோடும் செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. தவறுகள் இல்லாம கேஷுவலா உங்களோட நாள திட்டமிட்டு தெளிவா செஞ்சீங்கன்னா, சாதகமான பலன் உண்டு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம, நாள் பிரச்சனை இல்லாம போக வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது வார்த்தைகள்ல கவனம். மத்தபடி பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அ நட்பாவும், ஜாலியாவும், கேஷுவலாவும் அவங்க கூட பழகினீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமாவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகும். எதுவா இருந்தாலும் அப்படியே லேசா எடுத்துக்கிட்டு கேஷுவலா நடந்துகிட்டே இருங்க. கவலையே படாதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகளும் அதிகமா தான் இருக்கு. செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியம். விரயமும் இல்ல, பாதிப்பும் இல்ல. சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கங்க. உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் நெறையவே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சளி இல்லன்னா முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தியானம் மேற்கொள்றது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் பாருங்க. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுயஜாதக பலன் குறைஞ்சது 2, 3 வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தா மட்டுமே உங்களோட வாழ்க்கையை நீங்க வழிநடத்த கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். யாருமே இந்த பொது பெயர்ச்சி பலன்களை நம்பி ஏமாற வேண்டாம். அது எல்லாம் வெறும் 20லிருந்து 30% மட்டுமே பலன் தரும். குறிப்பா சொல்லணும்னா, நல்லது நடக்கணும்னா, உங்க சுய ஜாதகத்துல நல்ல நேரம், நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா, கிரகங்க பெயர்ச்சியும் நல்லதா இருந்தா நல்ல பலன்கள் கிடைக்கும். சுய ஜாதகத்துல நல்லா இல்லாம வெறும் பெயர்ச்சியை நம்பி பலன் கிடையாது. கவனம். ஆக மொத்தம் 2, 3 வருஷத்துக்கு ஒரு முறை சுய ஜாதகம் பார்த்துக்கிறது வாழ்க்கைக்கு உதவியா இருக்கும். நன்றி, வணக்கம்.